இங்கேயும் வந்துட்டாளா? போச்சுடா. பார்வதி, மாமா எங்க? தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனை கொண்டு போய் கொடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா காலையில 4 மணிக்கே விட்டு வந்துருவேன். கொடுங்க கொடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். அக்கா நின்ன திரும்ப இப்படி திரும்ப. வளையல் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி உம்முல வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்பினா ஒன்னும் ஆகாது. சாம நான் சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உதச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா முறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? நாராஜ் அடிச்சீங்களா? அவன் நம்ம சோப்ப வேலை எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். நான் மட்டும் தப்பிச்சு ஓடேன். நிறம் வெண்மை, கொக்கின் வெண்மை, கிளியின் நிறம் பச்சை, யானையின் நிறம் கருமை. யானையின் நிறம் கருமை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுரா. இது நீ அடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? உன்ன நிக்கிறது நம்ம வைத்தியங்க மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? என்ன என்னவா? என் கூட வீட்டுக்கு வா, 4-5 எலுமிச்சம்பழம் தரேன், நல்லா தலைக்கு தேய்ச்சி குளி,
உஷ்ணமா தனியும். ஏன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லன்னா புள்ள மட்ட மத்தியானத்துல 3 மணி நேரமா வெயில் நின்னுட்டு இருந்தியாம பெருமாள் கோயில் எதுக்கு புள்ள? சும்மாதா. சீக்கிரமா உட்காரு. நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறது இல்ல, தண்ணி எடுக்க போறது இல்ல, இந்த வேலையே செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே. ஏன்? சும்மாதா. சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரா போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது? தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா. உங்க அம்மா திட்டும், நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லை. நீங்களும் உங்க கல்யாணமும் என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவதின் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க, இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கட்ட. ஆமா, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்த, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னாலும் சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கறா? யாரு? இவளா? ஏமல பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாலை ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதாம அவளுடைய லட்சியமே. ஏய் இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன், கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. எதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு. விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து